கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். ஆனால் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு மீண்டும் வரவேற்கின்றேன். இன்றைய காலை வேளையில் நாம் படிக்கிற செய்தியானது, பாடத்தினுடைய தலைப்பானது, எதை வைத்து நான் வாழப்போகிறேன். நாம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் ஒவ்வொருவருமே கேட்கக்கூடிய கேள்வி, நமக்காகவே நம்மிடத்திலே நாம் கேட்கக்கூடிய கேள்வி, மற்றவர்களும் இந்த கேள்வி கேட்பாங்க. நான் வாழக்கூடிய வாழ்க்கையிலே எனக்குன்னு என்ன இருக்கிறது, நான் எதை வச்சு வாழ போறேன் பாருங்க. நடைமுறை அந்த சொல்லுல சொல்லும் பொழுது நமக்கு சுலபமா புரியுது. எனக்குன்னு ஒண்ணு இல்லை, ஒரு படிப்பு இல்லை, அறிவு இல்லை, அனுபவம் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உடல் ஆரோக்கியம் இல்லை, வயசும் போயிடுது, அல்லது இன்னும் வயசு இல்லை. இப்படி எல்லா நிலையிலும் நம்ம வைத்து சொல்லக்கூடிய வார்த்தை, நான் எதை வச்சு வாழ போறேன். ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாத்தையும் வைத்து நான் எப்படி வாழ போறேன், என்கிட்ட ஒண்ணு இல்லையே. சரி, இப்படிப்பட்ட மக்கள் யாராவது நம்ம இருந்தா தேவன் என்ன சொல்றாரு, எதை வச்சு நான் வாழ போறேன், எனக்கு இன்னும் ஒண்ணு இல்லையே. இது நமக்குரிய கேள்வி. இன்னும் சில மக்கள் அடுத்தவர்கள் வந்து நம்மளை பார்த்து கேட்கும் பொழுது நம்மளை கோபப்படுத்தும்படியாக, அவமானப்படுத்தும்படி, எரிச்சலை மூட்டக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உனக்கெல்லாம் என்ன இருக்குது, எதை வச்சு வாழ போற. நாம கேட்கறதுக்கு எனக்குன்னு என்ன இருக்குது, நான் எப்படி வாழ போறேங்கிறதுக்கு அடுத்தவர்கள் நம்மளை பார்த்து உனக்குன்னு என்ன இருக்குது, எதை வச்சு நீ வாழ போற, எதை நம்பி வந்த இந்த இடத்துக்கு, எதை வச்சு இந்த இடத்துல நீ வந்து பேசலாம்னு நினைச்ச, உனக்கு என்ன இருக்குது பேசுறதுக்கு. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, உனக்கு என்ன தகுதி இருக்குது இங்க வந்திருக்கிற. இந்த வேலையை செய்யலாம் நினைச்சியே, இந்த வேலை செய்ய உனக்கு திறமை இருக்குதா, உனக்கு என்ன இருக்குது, பணம் இருக்குதா, பொருள் இருக்குதா, என்னதான் வசதி இருக்குது பாருங்க. இப்படி அடுத்தவர்கள் நம்மளை காயப்படுத்தும்படி பேசுவாங்க. அப்ப நமக்கு என்ன தோணும், இவங்க கேட்கறது நெசம் தானே, உண்மைதானே, நம்ம இடத்துல என்ன இருக்குது. அப்ப அந்த நேரத்துல நம்முடைய இருதயம் உடைந்து போகும், மனசு அப்படியே முறிஞ்சு போகும். ஐயோ, சொன்ன மாதிரி நம்ம இடத்துல எது இல்லையே, நம்ம எப்படி வாழ போறோம். அப்போ பரலோகத்தின் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, உன்னிடத்துல என்ன இருக்குது நினைச்சு கேள்வி கேட்டு ஒன்றுமே இல்லை நினைத்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்காத, உனக்குள்ள பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுங்களா. அது என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, முதலாவதாக மனிதனை தேவன் படைத்தார். அப்படி படைத்த தேவன் மனிதனை எங்கிருந்து படைத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7-8 படிப்போம். தேவனாய கர்த்தர் மனுஷன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பிரியமானவர்களே, மனுஷனை தேவன் இந்த பூமியிலே உண்டாக்கினார். 6ஆம் நாளிலே மனுஷனை தேவன் உண்டாக்குறார். வானத்தை பூமியை எல்லாவற்றையும் படைத்தவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படைத்து 6ஆவது நாளே மனுஷனை உண்டாக்குறார். அதை அவருடைய சாயலாக உண்டாக்குறாரு. அப்படி உண்டாக்குற அந்த தேவன் அவனை எங்கிருந்து அல்லது எதிலிருந்து உண்டாக்குறார் என்று வசனம் 7 சொல்றாரு. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அப்ப மனுஷன் மண்ணாக இருக்கிறார். மண்ணினாலே மனுஷனை உருவாக்கிட்டாரு. அந்த மனுஷனுக்கு, அந்த மண்ணுக்கு இப்போ ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். பாருங்க, மண்ணு ஒண்ணுமே இல்லை, அந்த மண்ணுக்குள்ள ஒரு ஆத்மாவும் வைக்கிறாரு. ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது மனுஷன் ஜீவனுள்ள ஆத்மாவாக மாறிவிட்டார். தேவன் அப்படி மாற்றினார். அப்போ தேவன் மனிதனை படைக்கும் பொழுது மண்ணினாலே முதலாவது உருவாக்குறார். அப்ப சில நேரத்துல ஒருத்தரை அவமானப்படுத்தும் பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. சுத்த மண்ணாட்டு இருக்கிறையே, களிமண்ணா இருக்கிறையே, உனக்கு என்ன தெரியும். சில நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. களிமண்ணு, நீ மண்டையில ஏதாவது களிமண்ணு தான் இருக்கும் போல தெரியுது. அப்போ ஒரு வகையில அவங்க சரியாத்தான் சொல்றாங்க, நாம மண்ணுதான். சரி, அப்படி மண்ணா இருக்கும் பொழுது அந்த மண்ணுக்கு ஏதாவது இருக்குது. அங்கே தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியில ஊதும் வரைக்கும் அதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப அது போல தேவன் நம்ம இடத்துல வந்து ஒரு கிரியை செய்யறாரு. கிரியை செய்யறது என்னன்னா, ஜீவ சுவாசத்தை ஊதினாரு. ஜீவ சுவாசம் வந்த உடனே நாம் ஜீவனுள்ள ஆத்மாக்களாக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் வெறும் மண்ணு தான். இப்ப சொல்லுவோம்,
வெறும் மண்ணு, நான் என்னத்தை செய்ய போறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. சரின்னு சில வசனங்கள் நம்ம படிப்போம். சரி, இப்போ 2 அதிகாரம் வசனம் 6-7 நம்ம படிப்போம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவரும் ஒரு வகையில சரீரமாகி அந்த மண்ணான சரீரமாகத்தான் இருக்காரு. சரி, இப்படிப்பட்ட அந்த மண்ணான சரீரத்துக்குள்ளாக எண்ணத்தை தேவன் வைத்திருக்கிறார். தன்னுடைய சரீரமே ஒரு மண்பாண்டம். 5ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை படிக்கும் பொழுது, பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பாருங்க, நம்ம கட்ட இந்த வீட்டை பற்றி நினைக்கிறோம். ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த சரீரத்தை சொல்கிறார். சரீரமானது பூமிக்குரிய கூடாரம், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, இந்த கூடாரம் இந்த சரீரத்தை சொல்றாரு. அப்ப மண்ணானது சரீரமாக, சரீரத்தை தேவன் மண் என்று சொல்கிறாரு, மண் பாண்டன்னு சொல்றாரு, கூடாரம்ங்கிறாரு, அது வீடுன்னு கூட சொல்றாரு. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். வெறும் மண்ணு, தேவன் ஜீவசுவாசத்தை நாசியில ஊதும் வரைக்கும் வெறும் மண்ணு தான். ஜீவசுவாசத்தை எப்ப ஊதுனாரோ அந்த மண்ணு ஜீவாத்மாவானது. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உள்ள வச்சிருக்காரு இல்லைங்களா? இப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இந்த பொக்கிஷத்தை எதில் பெற்றிருக்காரு, மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். வெறும் மண் பாண்டம், அந்த சரீரம் வெறும் மண்ணுங்கிறோம். ஆனா இந்த மண்ணுக்குள்ளாக தேவன் எதை வைத்திருக்காரு, பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அப்ப நாம் என்ன நினைக்கிறோம், எனக்குன்னு என்ன இருக்குது நான் வாழ்றதுக்கு, எனக்குன்னு என்ன இருக்குது நான் எப்படி வாழ போறேன், பாருங்க ஒண்ணுமே இல்லைன்னு நாம் நினைக்கிறோம். ஆனா தேவன் சொல்றாரு, உனக்குள்ள ஜீவ ஆத்மா ஒன்று இருக்கிறது. 2வது, உன்னுடைய மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? மண்பாண்டத்துக்குள்ள தேவன் பொக்கிஷம் இருக்குது என்று இங்கே பவுல் சொல்றார். தன்னுடைய சரீரத்துக்குள்ளாக பொக்கிஷத்தை தேவன் வைத்திருக்காரு என்று தேவன் அந்த பவுலுக்கு சொல்றாரு. அதை அவர் உணர்ந்து கொண்டாரு. இப்ப நமக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எனக்குன்னு எதுவுமே இருக்கல, எதுவுமே எனக்கு செய்ய முடியல அப்படிங்கிறோம். ஆனா தேவன் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அப்ப இப்ப நம்ம சொல்ல முடியுமா, எனக்குன்னு என்ன இருக்குது வாழ்றதுக்கு, ஒரு பைசா இல்லை, நான் எப்படி வாழ போறேன்? ஆனா தேவன் சொல்றாரு, உங்களுடைய சரீரத்துக்குள்ள பொக்கிஷம் வச்சிருக்காரே. நமக்குள்ளாக தேவன் ஜீவசுவாசத்தை ஊதும் வரைக்கும் வெறும் மண்ணு. இப்ப இந்த இடத்துல பவுல் தன்னுடைய மாம்சத்துல அந்த மண்பாண்டங்களிலே பொக்கிஷத்தை வைத்திருக்கிறாரு. அப்ப நம்ம ஒண்ணுமே எனக்கு இல்லை அப்படிங்கிறத விட எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் என்ன, அந்த பொக்கிஷம் யார் கொடுத்தது, அந்த பொக்கிஷத்தை எனக்குள்ள எப்ப தேவன் வைப்பாரு? நமக்குள்ள பொக்கிஷம் இருக்குதா? உண்மையாலுமே எனக்கு எதுவுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். மேலோட்டமா பார்த்தா பணம் இல்லை, பொருள் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, நகை இல்லை, எதுவுமே இல்லைன்னு ஒரு வகையில் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி தேவன் நமக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்காரு. அந்த பொக்கிஷத்தை நம்ம தோண்டி பார்க்கணும், அந்த பொக்கிஷத்தை திறந்து பார்க்கணும். அந்த பொக்கிஷம் என்ன, வைரமா, தங்கமா, வெள்ளியா, இல்ல அதையும் தாண்டி வேற என்ன எனக்குள்ள ஒரு பொக்கிஷம்? பொக்கிஷம்னா அதுக்கு இவ்வளவுதான் மதிப்புன்னு சொல்லவே முடியாது, விலையேறப்பட்டது. அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நம்முடைய மண்பாண்டங்களை வைத்திருக்கிறார். சரி, அது என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சில வசனங்களை கவனிப்போம். சத்தியத்தை நம்ம கேட்கிறோம், அந்த சத்தியத்தினாலே நமக்கு என்ன வருகிறது? ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளே நாம் கேட்கிறோம். பாருங்க, இந்த மண்ணான சரீரம், இதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. இந்த காது வழியா நம்ம கேட்கிறோம். அது தேவன் நமக்கு உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ள அது போகுது. இருதயத்துல அது உணர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியுது. அப்ப விசுவாசம் வரும். இந்த சரீரமானது, இந்த மண்பாண்டமானது என்ன செய்யுது? தேவ வார்த்தை கேட்கறதுக்கு உதவி செய்யறது. அப்ப இந்த அந்த வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது அது தேவ வார்த்தை என்று, இது தேவனுக்கு பிரியமாக நடக்க நமக்கு உதவி செய்யும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கு. இந்த இருதயத்தோடு யார் கேட்கிறோமோ அவங்களுக்குள்ளாக என்ன வரும்? அப்போ விசுவாசம் எனக்குள்ளாக வருது. அந்த விசுவாசம் எனக்குள்ளாக வருவதற்கு என்ன உதவி செய்யறது? வேத வசனம். அப்ப இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை தேவன் வைத்திருக்காரு. அந்த பொக்கிஷம் அநேகம் உண்டு. அதுல 2 விஷயத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒண்ணு, வேத வசனம் நம்முடைய மண்பாண்டத்துக்குள்ள.
நேரடியா சரீரத்துக்குள்ள போகுதுன்னு நினைக்காதீங்க, இருதயத்துக்குள்ளாக போகுது. அந்த இருதயமானது இந்த சரீரத்துக்குள்ளதான் இருக்கு. வசனத்தின் மூலியமா நமக்கு தேவனை பற்றி, அவருடைய நோக்கத்தை பற்றி விசுவாசம் வருது. அப்ப அந்த விசுவாசம் நம்முடைய இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் வருது. அப்ப வசனமும் விசுவாசம் நமக்குள்ளாக வருது, தேவன் நமக்குள்ளாக கொண்டு வராரு. இது என்ன ஒரு பெரிய பொக்கிஷம். வசனம் ஒரு பொக்கிஷமா நம்ம நினைக்கலாம், வசனம் ஒரு ஒரு ஆசீர்வாதமா நம்ம நினைக்கலாம். உண்மையாலுமே அது ஆசீர்வாதம். பாருங்க, வசனம் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நிறைந்தது, எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் என்று தேவன் சொல்லாரு பாருங்க. 19 சங்கீதம் வசனம் 72. மேகமாய் பொன் வெளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சொன்னாருங்களா? பொண்ணு ரொம்ப விலையேறப்பட்டது, வெள்ளி விலையேறப்பட்டதா. ஆனா அதையும் தாண்டி தாவீது ராஜாவுடைய இறுதி எதை விரும்புது, எது நல்லதுன்னு சொல்றாரு? அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம், ஒரு பொன் அல்ல, அநேகம் ஆயிரம். அது எவ்வளவுதான் சொல்லல. தாவீது ராஜா என்ன சொல்றாரு? அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அப்ப வேதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், பொன்னை விட உயர்ந்தது. சரி, இன்னும் அதை எப்படி நம்ம பொக்கிஷம்னு புரிஞ்சுக்க முடியும்? எனக்கு இன்னும் ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் சொல்றார், உனக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன். சரி, அந்த வசனம் இப்ப நமக்கு விளையாடப்பட்டதுன்றார், இதே பெரிய ஒரு பொக்கிஷம். இதை நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். இரண்டாவது, அந்த வசனத்தை நாம் உணரும் பொழுது நமக்கு விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது, அது எவ்வளவு பெரிய ஒரு விளையாடப்பட்டது, அது எவ்வளவு மதிப்புக்குரியது பாருங்க. பேதுரு 1 வசனம் 7 நாம் படிப்போம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? வசனம் வெளியேறப்பட்டதுட்டாரு, அதே வசனத்தின் மூலியமா வரக்கூடிய விசுவாசமானது இந்த வசனம் சொல்லுது. அழிந்து போகிற பொன் வகையில உலக பிரகாரமாக பொன் மதிப்புக்குரியதான். ஆனா தேவனுடைய பார்வையில அது ஒன்றுமே. உலகத்தின் அழிவில உருகி போகும். அதை உருகி போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. உருகி போகாம அழிந்து போகாம இருக்கிறது ஒண்ணு இருக்குது. அது என்ன சொல்ல பாருங்க, அக்னியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிறோம். அதிகமான ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொன்னானது இருக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, அதை பார்க்கிறோம். அதிக விலையேறப்பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். அப்ப நம்முடைய விசுவாசம் எவ்வளவு மதிப்புக்குரியது, விலையேற பெற்றது உங்கள் விசுவாசம். பாருங்க, வசனமானது பொன்னை காட்டிலும் ஆயிரம் பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்டிருந்தாரு. வசனம் அந்த பொண்ணை விட விலையேறப்பட்டது. வசனம், அதே வசனம் நமக்குள்ள கொடுக்கிற விசுவாசம் அதிக விலையேறப்பட்டது. அந்த வார்த்தை கவனிப்பு. ஆக பிரியமானவர்களே, நமக்குள்ள நம் மண்பாண்டத்துக்குள்ள தேவனானவர் விலையேறப்பெற்ற வசனத்தை வைத்திருக்கிறார், விலையேறப்பெற்ற விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அப்ப இது ஒரு பொக்கிஷமா இல்லைங்களா? ஒண்ணுமே இல்லை, உண்மையாலுமே காசு பணம் எது இல்லதான். ஆனா அதை தாண்டி தேவன் எனக்குள்ள பொக்கிஷம்ங்கிற அந்த வசனத்தையும் பொக்கிஷம்ங்கிற அந்த விசுவாசத்தை வைத்திருக்காரு. இப்ப பாருங்க, அப்ப 2வது பகுதிக்கு வந்துட்டோம். ஒண்ணு, இந்த மண்பாண்டமானது ஒண்ணுமே இல்லை, ஆனா தேவன் ஜீவ சுவாசத்தை கொடுக்கும் பொழுது ஜீவ ஆத்மாவான் அதே நமக்கு விலையேறப்பட்டதுதான். 2வது, இந்த மண்பாண்டத்துக்குள்ளாக வசனம்ங்கிற அந்த விதையை விதைக்கிறாரு. அந்த விதையானது முளைத்து வரும் பொழுது அது விசுவாசத்தை கொடுக்கிறது. பாருங்க, ஜீவாத்மாங்கிற ஒரு பொக்கிஷம், வசனம்ங்கிற ஒரு பொக்கிஷம், விசுவாசம்ங்கிற ஒரு பொக்கிஷம். 3 பொக்கிஷங்கள் நம்முடைய மண்பாண்டத்தில் வைத்திருக்க. இது தேவன் வைத்திருக்கார், நம்மளா வைக்கல, தேவன் நமக்குள்ள வைத்திருக்கார். இந்த 3ஐ வைத்து நாம் என்ன சாதிக்க முடியும்? சில வசனங்கள் நாம் படிப்போம், அது ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்க. பாருங்க, ரோமர் 1 16 வசனத்தை படிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து, அந்த இயேசுவானவரை குறித்து, அவருடைய வசனங்களை குறித்து நாம கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகின்ற விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இப்ப அது என்ன செய்யறது பாருங்க, ரட்சிப்பு உண்டாவதுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு முன்னாடி சொல்லாரு, வெக்கப்படாமல் இருக்க செய்யும். காசுமான எது இல்லைனாலும் எல்லாரும் வெக்கப்படுத்துறாங்க. நமக்கு வெக்கமா தான் இருக்கு வெளியில போறதுக்கு, ஒரு இடத்துல பேசுறதுக்கு. திடீர்னு பேசும்போது என்ன இருக்கு நீ பேச வந்து கேட்டா பாருங்க, அந்த மாதிரி ஒரு வெக்கமானது நமக்குள்ள வராது. ஏன்னா வசனம்ங்கிற அந்த வார்த்தை, அந்த விதையை நமக்குள்ள வச்சிருக்கா. அது என்ன செய்யுது? தேவ பலனாய் இருக்கிறது. சிறுமை என்ன நடக்கும் பாரு, யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரயத்திரமாக
ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! வசனமானது நமக்குள்ள இருந்தால் நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது நமக்கு ஒரு மதிப்பை பொக்கிஷமாக நமக்குள்ள இருக்கிறது. உலகத்தால் அதை கவனிக்க மாட்டாங்க. உணர்ந்து கொண்ட தேவ பிள்ளைகள் கனத்தை கொடுப்பாங்க. வசதி இல்லை, ஆனா விசுவாசம் இருக்கிற அந்த விசுவாசி பார்த்தா நல்ல ஒரு கனம் இருக்கு, நல்ல ஒரு மதிப்பு இருக்கு, அவங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கு. இப்ப அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அதை தாண்டி அந்த பொக்கிஷமானது நமக்குள்ள என்னத்தை கொடுக்குது? இயேசு அவனுக்கு பிரயத்தனமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். வசனத்தை நாம் கை கொள்கிறோம். அந்த வசனம் கை கொள்ளும் பொழுது என்ன ஆகுது பாருங்க, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஒண்ணுமே இல்ல, திடீர்னு நம்ம வீட்டுக்கு முதலமைச்சர் வராரு, உங்க வீட்டுலதான் இன்னைக்கு சாப்பிடணுங்கிறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு? ஐயோ, ஒண்ணுமே இல்லாத வெறும் பைய அப்படின்னு சொன்னா பார்த்தா முதலமைச்சரை வீட்டுல இருக்காரு. சகைவு நம்ம எடுத்துக்குவோம். உலக உதாரணத்தை விட்டுட்டு சகைவு பாருங்க. குள்ளன் அந்த இயேசு எப்படி இருப்பாரு பார்க்கணும்னு நினைச்சாரு, பார்க்க முடியல. வர்ற வழியில காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்து அவரை பார்த்துலாம் நினைச்சாரு. இயேசு அந்த வழியில வந்த உடனே நின்று சகைவே கீழே இறங்கி வந்தாரு. நான் இன்னைக்கு உங்க வீட்டுல தங்கணுங்கிறாரு. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! பார்க்கணும்னு நினைச்ச மனுஷனுக்கு வீட்டுக்கு வாங்கிறாரு, வீட்டுக்கு நான் வர்றேங்கிறாரு, பேர் சொல்லி கூப்பிடுறாரு. கூடத்துல நம்ம எல்லாரையும் பாக்குறாங்க, ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்டு எப்படி இருக்கு? மேடைக்கு வாங்க அப்படின்னா அது ஒரு கணம். அப்ப இதை பார்த்து அந்த மற்ற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? ஐயோ, பாவி இடத்துல, ஆயக்காரணத்துல, அநியாயக்காரணத்துல போய் தங்குறாரே. அப்ப ஏசுவா இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்காங்க, மகனா இருக்காங்க. அப்ப விசுவாசம் தான் இங்க வேலை செஞ்சது. அந்த சகைவனிடத்துல விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் எப்படி? இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார். இப்ப இந்த வசனம் தான் சொல்லு, நாங்கள் அவனத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இயேசு வர்றாரு, தேவன் வர்றாரு. ஒண்ணுமே இல்லாத வெறும்பையன் நம்மளை யாராவது சொன்னா, இப்போ விசுவாசம் அந்த வசனம் நமக்குள்ள இருந்த ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை கொடுத்தவரே நமக்குள்ள வராருன்னா இப்ப நம்ம நினைக்கலாமா, எனக்கு இன்னும் என்ன இருக்குதுன்னு? மேலுமே ஒண்ணும் இல்லதான். ஆனா வசனம், அந்த விசுவாசம், அதை கொடுத்த தேவன் இயேசுவோட எனக்குள்ள இருக்காரு. சரி, இவங்க இருந்தா என்ன செய்வாங்க? சரின்னு சில வசனங்களை படி. வசனம் 4 நாம் படிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரிலும், உலகத்துல ஒரு அதிகாரி வரும்பொழுது உயர்ந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் வச்சுறாங்க. ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன வார்த்தையிலன்னு சொல்லு. ஐயோ, அவங்களுக்கு பரவாயில்ல, பெரிய செல்வாக்கு இருக்குது, அதிகாரிகள் எல்லாம் பழக்கம், அமைச்சர் எல்லாம் பழக்கம், முதலமைச்சரே வீடு வர்ற அளவுக்கு இருக்காருன்னா சாதாரண மனுஷன் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன வாய்தா ஒண்ணுமே இல்லாத ஆளு, வெறும் பையன். நம்மளும் அப்படித்தான் நினைச்சோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை உண்மையா இருந்தது. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இப்ப நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? இயேசு சொன்னார், நாங்கள் வந்து அவனுக்குள்ளாக வாசம் பண்ணுவோம். எப்போ? வசனத்தை கை கொள்ளும் பொழுது. வசனத்தை ஒருத்தர் எப்போ கை கொள்ளுவாரு? கேட்கும் பொழுது. எப்பொழுது ஒருவர் வசனத்தை கேட்பாரு? இது தேவ வார்த்தை, இது தேவ ஆசீர்வாதம், இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கு, அந்த இருதயத்தோடு ஒரு கேட்டாதான் அது வரும். ஒண்ணுமே இல்லை எனக்கு, நான் வெறும் ஆளு, வெறும் பையன், வெறும் குடும்பம் அப்படின்னு யாராவது நம்ம இருந்தா தயவுசெய்து நம்ம அப்படி நினைக்க வேண்டாம். நமக்குள்ள தேவன் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். சின்ன என்ன நடக்குது பாருங்க. ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைச்சு கவலைப்படுவதை விட கர்த்தர் அழகா சொல்றாரு, உங்களுக்குள்ள உன் மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷத்தை நான் வைத்திருக்கேன். அந்த பொக்கிஷத்தை நீங்க பாருங்க. அந்த பொக்கிஷம் உங்களுக்கு எவ்வளவு பெரியது. இதை நாம் கவனிக்கிறோமா? பிரியமானவர்களை நம்ம கவனிக்கிறோம். நம்முடைய இருதயம் இதை கவனிக்காம தவறும் பொழுதுதான் பிரச்சனைக்குள்ளாகுது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவ்வளவுதான். கவலைப்பட்டு கலங்கி தவிக்கிறத விட அந்த பொக்கிஷத்தை வைக்கிற தேவனிடத்துல விசுவாசத்தை வச்சிருங்க. அந்த பொக்கிஷத்தை கொடுக்கிற அந்த வசனத்தை உங்களுடைய எழுத்துக்குள்ள வச்சிருங்க. அவர் என்ன செய்யாரு? அவர் உங்களை உயர்த்துவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6, 7. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை,
எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஒண்ணும் இல்லை, வெறும் பையன் வெறும் ஆளுன்னு சொல்லி நினைச்சு கவலைப்பட்டு சமாதானத்தை இழந்திருக்கிற ஒரு விசுவாசிக்கு நீ கவலைப்படாத. தேவனிடத்துல உன்னுடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலே தெரியப்படுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் படிக்க, விசுவாசத்தோடு கேட்டால் பெற்றுக்கொள்வாய், விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆனா விசுவாசம் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியும். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த விசுவாசம் அந்த பொக்கிஷம் இவ்வளவு பெரிய ஒரு மேன்மை கொடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அதை நீ செஞ்சீங்கன்னா அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எழுதிக்குள்ள வரும். சமாதானமா வாழலாம், எதையுமே கவலைப்பட வேண்டியது. ஏசாயா 46ஆம் அதிகாரம் வசனம் 3, 4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, பலமுள்ள ஒரு வார்த்தை இல்லைங்களா? நம்ம கலங்கி கவலைப்பட்டு இருக்கிறோம். அழகா தேவன் சொல்றாரு, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உன்னை ஏந்தினேன். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்றாரு. நம்ம கானான் தேசத்துக்கு போறோம், யுத்தம்னா என்னன்னு தெரியாது, அந்த இடம் எப்படின்னு தெரியாது, நம்ம ஒண்ணுமே இல்லாம போறோமே நினைச்சு கவலைப்படுற மக்களுக்கு நீயே கவலைப்படுற. நீங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், எப்ப தோன்றினது தாய்க்கே தெரியாது சில நேரத்துல, ஆனா தேவனுக்கு தெரியுது. அதனால சொல்றாரு, நான் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உன்னை தாங்கினேன் அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்றாரு, நான் உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். குழந்தை உருவானதுல இருந்து நம்ம மறிக்கும் வரைக்கும் நம்மளை தாங்குவார், நம்மளை நடத்துவார். இனிமேல் அப்படியே செய்வேன். அப்ப நம்ம ஏன் கவலைப்படுவோம்? இதெல்லாம் எப்ப செய்வாரு? ஏசு சொன்ன வார்த்தை அந்த யோவான் 14:23, வசனத்தை கை கொண்டு நடந்தால் நாங்கள் அவனோடு வாசம் பண்ணுவோம். வசனத்தை கை கொள்ள ஆரம்பிச்சாலே பொக்கிஷம் நமக்குள்ள வருது. விசுவாசம் நமக்குள்ள வந்தாலே பொக்கிஷம் நமக்குள்ள இருக்குது. அந்த பொக்கிஷத்தை கொடுக்கிற தேவன் ஏன் சொல்ல வந்துட்டாரோ அவங்களை விட பெரியவங்க எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் சொல்ற, கிறிஸ்து என்னை பலப்படுத்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் எனக்குள்ள இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? கிறிஸ்து இயேசு எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னாரு. நம்ம அந்த அளவுக்கு சொல்றோமா? ஐயோ எப்படி வாழ போறோம், எப்படி நம்ம விட்டுட்டு போன நம்ம பிள்ளைகள் எப்படி, மனைவி எப்படி, கணவன் எப்படி, மேலும் அந்த கவலை இருக்கு. எப்போ எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் நாம் இருந்தாதான். பொருளாதார ரீதியில் நம்ம இடத்துல எதுவுமே இல்லைன்னு அதை பத்தி கவலைப்பட வேண்டாங்க. விசுவாசமிகிற பொக்கிஷம், வசனமிகிற பொக்கிஷம் மிகப்பெரியது. இது எல்லாத்தையும் தாண்டி தேவன் நமக்குள்ள இருக்கார். அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. அது இனி நம்ம சொல்லலாமா? எனக்கு இன்னும் என்ன இருக்குது, நான் வாழ்றதுக்கு, பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது, பசங்களுக்கு என்ன இருக்குது, எதை பத்தி கவலைப்படாது. விசுவாசத்தோடு தேவனுக்கு பிரியமானபடி வசனங்களை கை கொள்வோம். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்குள்ள வரும். அந்த பொக்கிஷம் நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரும். கர்த்தர் சித்தம் அந்த வேலைக்கு நம்ம கடந்து வருவோம். இந்த வார்த்தையில் உணர்ந்து விசுவாசத்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உடைய கவனத்துக்கு நன்றி சொல்ல இந்த செய்தியத்தோடு முடித்துக் கொள்கிறேன்.